ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எச் ஸ்பார்க்கிள் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோவோட தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கெல்லாம் ஸ்கின் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் என்னென்னு தெரிஞ்சுக்க நம்மளோட அம்மாட்டையோ பாட்டி அக்கா அதை விடுங்க டாக்டர்கிட்டயே போவோம்ல. ஆனால் நான் சொல்கிறேன், அதுக்கெல்லாம் தேவையே இல்லைங்க. ஏஐ கண்டுபிடிச்சி கொடுப்பான். என்னடா ChatGPT போய் கொஷின் ஆன்சர்னு கேட்குற மாதிரி கேட்கணுமா அப்படிங்கிற டவுட் வேண்டாங்க. அதையும் நானே சொல்கிறேன். ஏஐனா என்ன, ChatGPTனா என்ன, ஏஐ மூலிமா எப்படி ஸ்கின் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏஐனா சிம்பிளாகவே நான் சொல்லிடுறேன். ஏஐ அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு அர்த்தம். ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது செயற்கை, இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நுண்ணறிவு. ஸோ செயற்கையான அறிவை கம்ப்யூட்டருக்கு ஒரு ப்ரோக்ராமிங் மூலிமா பொறுத்தது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ பொதுவாக மனுஷங்களுக்கும் மிஷினுக்கும் இல்லை பெரிய டிஃப்ரென்ஸே மனுஷங்களுக்கு இருக்க படைப்பாக்கல் திறன் தான். அதாவது மனுஷங்களுக்கு சுயமாகவும் சிந்திக்கவும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவும் தெரியும். ஆனால் மிஷினுக்கு அப்படி கிடையாதுங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ, நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதாங்க மிஷினும் செய்யும். ஸோ மனுஷங்களுக்கு இருக்கிற படைப்பாக்கத்திறன் மிஷின்களுக்கும் கொண்டு வர்றது ஆர்டிஃபிஷியல் மூலியமாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா இது சாத்தியமாக இருக்குது. நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஏஐ பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோன்னு நம்மளால் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு இருக்குது. ஏஐ நம்மளோட லைஃப் ஸ்டைலில் அவ்வளோ ஈஸியாக்கிடுச்சுங்க. மொபைல் ஃபோனில் வர வாய்ஸ் அசிஸ்டன்ட்லேருந்து இப்போ வர கார்ஸில் செல்ஃப் டிரைவிங் மோடு இருக்குன்னா அது எல்லாமே இந்த ஏஐனால தான். நம்ம ChatGPT வர ஏஐ தாங்க. அது இல்லாமல் ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு வாழவே முடியாமல் போயிடுச்சு. இப்போது இதே ஏஐ நம்மளோட ஸ்கின்க்கு வர பிரச்சனைகளை கூட ட்ராக் பண்ண முடியுமா? இது எப்படி வேலை செய்யும்னா, உங்கள் ஸ்கின்க்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா ரியல் டைம் செல்ஃபி இல்லாட்டி உங்களோட ஃபேஸ் தெரிகிற ஒரு ஃபோன் ஏஐக்கு அனுப்பிட்டிங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி உங்களோட ஸ்கின்னோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லுமா. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ஹேர்லாம் ப்ரொடெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு டவுட் இருந்தால் அது எப்படி பண்ணலான்னு உங்களோட ஸ்கின் ஹேருக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷனும் அதுவே கொடுக்கும். இதை தாண்டி உங்களோட ஸ்கின் இஷ்யூஸ்க்கு ப்ராடக்ட் வேணும்னா ஏஐ அதையும் சொல்லித்தரும். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஸ்கின் பற்றி, உங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி, ஏஜ், ஜாப் இதெல்லாம் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணும். நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸையும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று, இதனால் போக வேணாம்லாம் நினைக்காதீங்க. ஸ்கின் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஸ்கின் கேன்சர்லாம் வந்தால் ஏஐக்கு ஒன்றும் பண்ணாமல் முடியாமல் பார்த்துக்கோங்க. ஸோ எனிவேஸ், ஏங்கிறது ஒரு நல்ல சொல்யூஷன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னா கொஞ்சம் லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறதும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.